வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, இது 2023யோட முதல் எபிசோட் நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல. ஸோ ஒரு புது வருஷம் பொறந்திருக்கு. ஸோ லிசனர்ஸ் எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர். அண்ட் நம்ம எப்பயுமே புது வருஷம் பொறக்குது அப்படின்றது நமக்கு எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான். நம்ம என்னதான் நம்ம ரெகுலர் லைஃப் போயிட்டே இருந்தாலும் ஒரு புதுசா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். அண்ட் நம்ம புதுசா ஏதாவது நல்லதா ஒரு விஷயம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம எப்பயுமே முடிவெடுப்போம். அது பேரு ரெசல்யூஷன்னு சொல்லுவோம். நம்ம என்னதான் ரெசல்யூஷன் எடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றது அது போக போக தான் தெரியும். அண்ட் என்னோட ரெசல்யூஷன் என்னென்னா, டெய்லி படிக்கலாம். ஐ மீன் ஏதாவது புக்கு படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம். அந்த ரீடிங் ஹேபிட்டே போயிருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் ரீடிங் வந்து எவ்வளோ அழகான விஷயம், அது நம்ம லைஃப்பில் என்ன தரும், எப்படி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு புக்கை படிக்கிறது, நமக்கு என்ன பிடிக்கும், ஜேர்னர் அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி புக்கு எனக்கு பிடிக்கும், அது எப்படி நான் படிப்பேன், இந்த மாதிரி நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என் லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் வச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ நான் வந்து ரீடிங் எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசில் வீட்டில் வந்து தினமலர் பேப்பர் வாங்குவாங்க, ரெகுலராக வாங்குவாங்க. அதில் வந்து சிறுவர் மலர் வரும். ஸோ யாரும் என்னைய வந்து சிறுவர் மலர் கொடுத்து படி, இதில் வந்து நீ இந்த கதை படிச்சிருக்கணும்னு எனக்கு சொல்லணும், அந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சொல்ல மாட்டாங்க. பட் எங்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா எல்லோரும் படிக்கிறப்போ எல்லோரும் புக்கு ஐ மீன் ஏதோ சிறுவர் மலரோ வார மலரோ படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பேப்பரை உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரீட் பண்ண தெரிய ஆரம்பித்தோன்னே நானும் அதில் இருந்த கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ரெகுலராக சிறுவர் மலர் தான் படிச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன படிக்க ஆரம்பிச்சேன்னா, வாரமலர். அதிலேருந்து அப்டேட் ஆகி வாரமலர் அப்பப்போ அதில் கதை வரும், 2 கதை வரும். இப்போ வரையும் அது வரும். ஸோ அந்த 2 கதையை மட்டும் படிப்பேன். அதில் எல்லாமேலாம் நான் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த 2 கதையை மட்டும் வாரம் வாரம் படிப்பேன். சம்டைம்ஸ் சில தொடர்கதை கூட வரும். அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் லேட்டர் ஆன். இது மாதிரி தான் படிச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து ஆனந்த விகடன், அவல் விகடன், மங்கையர் மலர் இதெல்லாம் படிப்பாங்க. இது நானும் படிப்பேன். லைக் அதெல்லாம் படிப்பேன் அப்படின்னா, எல்லாம் பேக் டு பேக் அட்டை டு எட்டை படிப்பேன் அப்படிலாம் இல்லை. அதில் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் படிப்பேன். எது எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, அது நம்ம படித்தாலே நமக்கு தெரியும். ஒரு சில இதெல்லாம் நம்ம படித்தோன்னா ஒன்றுமே புரியாது, அல்லது தூக்கம் வரும், அதெல்லாம் படிக்க முடியாது. அண்ட் வேறு ஏதாவது சில இது அதே இதில் வேறு கட்டுரையோ கதையோ படிக்கல நமக்கு அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கப்போ நான் விகடன் வந்து கொஞ்சம் ரெகுலராக படிக்க ஆரம்பித்தேன். விகடன் எங்கள் அக்காலாம் விகடன் படிப்பா. என்னைய தான் வாங்கிட்டு வர சொல்லுவாள். நான் தான் கடைக்கு போய் வாங்கிட்டுலாம் வருவேன். ஸோ வாங்கிட்டு வரப்போ அவள் படித்தான்னா நானும் அதில் சில இதெல்லாம் படிச்சுட்ருப்பேன். அப்போ வந்து விகடனில் நீயா நானா கோபிநாத்தோட ஒரு கட்டுரை வந்துட்டு இருந்தது, பாஸ்வேர்டு அப்படின்னு. அது வந்து அதுக்கப்புறம் புக்காக வந்தது. அந்த புக்கு நான் தேடி பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த கட்டுரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து யாரோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டுரை. அதில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து என்ன வந்துச்சுன்னா, ஒரு ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ கூட்டு போகிற மாதிரி, அந்த குழந்தையுடைய கற்பனையில் அதுக்கு இருந்த கதையெல்லாம் அது சொன்ன மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த இதுவே. ஸோ அந்த இன்சிடெண்ட்டே அழகாக எழுதியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு படத்தில் கூட அதுக்கப்புறம் சீனா வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு அந்த இதை வந்து நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி வட்டியும் முதலும் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்தது, ராஜமுருகன் எழுதினது. அது வந்து நான் அப்போ வந்து தொடர்ந்து படிக்கல. பட் எப்போல்லாம் எங்கள் வீட்டில் விகடன் வாங்குறாங்களோ அப்போல்லாம் அதை படிப்பேன். அந்த மாதிரி நான் படிச்சுட்டே இருந்தேன். அண்ட் நான் காலேஜ் படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன், அந்த வட்டியும் முதலும் வந்து முடிஞ்சிச்சு. அந்த கட்டுரை வந்து முடிஞ்சது. அவர் முடியல வந்து என்ன எழுதியிருந்தாருன்னா, இதோட நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன். அவர் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்தது அதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக ஒரு பதிவு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ராஜமுருகனோடது. அண்ட் அது வந்து கடைசியாக முடிக்கலை. நான் அடுத்து வந்து குக்குன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, அந்த குக்குன்ற படத்தை நம்ம பார்த்தாகணும், கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஏன்னா எனக்கு அந்த ராஜமுருகன் யாருன்னே தெரியாது. அவர் ஒரு உருவமாகவோ ஒரு ஃபோட்டோவாவோ எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. அந்த எழுத்து தான் எனக்கு தெரிஞ்ச ராஜமுருகன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எழுத்து வந்து எனக்கு ரொம்ப ஒரு வாசிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிற மாதிரி, அது ஏதோ என்னைய கொண்டு போய் அந்த இடத்துலலாம் அவர் பார்த்த உலகத்தை எனக்கு காட்டின மாதிரி அந்தளவுக்கு எனக்கு இருந்தது. ஸோ அவர் என்ன படம் எடுக்கிறாரு, இந்த இந்த எழுத்து வந்து ஒரு படைப்பாக மாறையில் இன்னொரு விஷுவல் மீடியமுக்கு வரையில் அது எப்படி இருக்குன்ற பார்க்குற ஆசை வந்து எனக்கு ரொம்பவே இருந்தது. அதே மாதிரி நான் வந்து குக்கு போய் பார்த்தேன்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு எழுத்து வந்து என்னை இன்னொரு இடத்துக்கு அவங்க வேறு ஏதோ பண்ணல அதை கூட எனக்கு பார்க்கணும் அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி வட்டியும் முதலும் படித்தேன். அண்ட் அதை வந்து அது லேட்டராக புக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணையில் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அப்போ வந்து வாரம் வாரம் படிக்கிறத விட ஃபுல்லாக படிக்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னுமே அந்த அவங்க எழுதியிருக்க வரிகள், அவங்க சொல்கிற விஷயங்கள், அவங்களோட வாழ்க்கை எழுதியிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமாம், வேலையெல்லாம் தேடிட்டு இருக்கப்போ ஒரு லெண்டிங் லைப்ரரியில் எங்கள் அக்கா புக்ஸ் எடுத்து படிப்பா. நான் அங்கே வந்து ரமணிச்சந்திரன் புக்காக தான் அவள் படிப்பாள். எனக்கு அவள் ரமணிச்சந்திரன் படிக்கிறா அப்படின்னோடனே நானும் வந்து ஓகே நம்மளும் ரமணிச்சந்திரன் புக் எடுத்து படிப்போம், படிக்கிறாள் நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோடது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப முன்னாடி எழுதின ஒரு ஆத்தர். ஸோ அவங்களோட கதைகள் எல்லாமே ஒரு ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாரி இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மறுபடியும் ஒருத்தர் சேர்ந்துருவாங்க. இதுதான் அது வந்து கணவன் மனைவியா இருப்பாங்க, இல்ல லவ்வர்ஸா இருப்பாங்க. இதே தான் அவங்க கதை. மறுபடியும் மறுபடியும் அதே தான் வரும். நான் குறைஞ்சது ஒரு 10 கதை படிச்சிருக்கேன்னா, அதில் 8 கதை இதே தான் இருக்கும். நெறையா இருக்கும். உன்னை ஒன்று கேட்பேன். அப்புறம் ஏதோ ஒரு வீணைன்னு ஒரு கதை வரும். உண்மை சொல்ல வேண்டும்னு ஒரு கதை வரும். அந்த மாதிரி நிறைய கதை இருக்கும். எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது எனக்கு புரியறதுக்கே நான் ஒரு 6, 7 புக்கு படிச்சுட்டேன். அண்ட் அந்த நான் படித்த ஒரு 10 கதையில் ஒன்று தான் கொஞ்சம் அதுவும் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா, அந்த ஹீரோன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தவன் ஹீரோவே கிடையாது. வில்லன் நம்ம நினச்சவன் தான் ஹீரோவாக வருவான். அந்த மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட பட் இதே தான் லவ் ஸ்டோரி, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றியே அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க எழுதின காலகட்டம் வேறு. அந்த கதைகள்லாம் வந்தப்போ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, பெண்களுக்கு எந்த மாதிரியான ஹஸ்பண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரியாக அவங்க எழுதியிருப்பாங்க. பட் இது உனக்கு ஒரு 10 புக்கு படிக்கல எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ ஜென்ரலாக நமக்கு தோணும் இல்லையா, புக்கு ரீட் பண்ணணுன்னா நமக்கு பிடிச்ச ஜேர்னர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஜேர்னர் எது எனக்கே தெரியாதே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம படிக்க ஆரம்பித்தா தான் நமக்கு தெரியும். நான் அப்படி தான் ரமணிச்சந்திரன் ஓகே எங்கள் அக்கா படிக்கிறா அதனால நான் படித்தேன்னு நான் முத படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோட ஜேர்னர் அது இல்லை. எனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அதுலேயே நான் ஒரு 10 புக்கு படிச்சிட்டேன். இருந்தாலுமே அவங்களோட எல்லா கதைகளும் படிக்கணும், அதையே தேடி தேடி படிக்கணும், அந்த மாதிரி என்னை அந்த எழுத்து வந்து கூட்டிகிட்டு போகலை. மேபி அது வேறு காலகட்டத்துக்கு உள்ள பெண்களுக்கான ஒரு நாவலாக இருந்தனாலேயோ என்னவோ எனக்கு அது அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா நான் படித்தது தான் வந்து இந்திரா சௌந்தரராஜன். இதே மாதிரி தான் ஓகே இதே படிக்கிறோம், இது நமக்கு அவ்வளோவா தெரியல, நம்ம இந்திரா சௌந்தரராஜன் இன்னொருத்தர் இருக்காரே அதை படிக்கலாம் அப்படின்னப்போ அது வந்து லைக் கொஞ்சம் மர்மம், அமானுஷ்யம், சாமி, இது எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கொஞ்சம் த்ரில்லர் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நான் முன்னாடி ஒரு எபிசோடில் கூட நான் சொல்லியிருந்தேன், அந்த விட்டு விடு கருப்பா அதெல்லாம் இவர் தான் எழுதினது. ஸோ இவர் எழுதின விட்டு விடு கருப்பா, வானத்து மனிதர்கள், அதுக்கப்புறம் ருத்ரவீணை, அந்த மாதிரி இன்னும் உயிர்னு ஒரு கதை சின்ன நாவலாக எழுதியிருப்பார் அது. அந்த மாதிரி நான் நிறைய கதைகள் இவரோடது படிச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த சிதம்பர ரகசியம் கூட ஒரு கதையாக இருக்கும். அப்புறம் சிவமயம்னு ஒரு கதை வந்து ஆடியோ புக்காக கேட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லா கதைகளுமே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி தான் நான் அடுத்த லெவலாக ஓகே இது நமக்கு கொஞ்சம் பிடிக்குது போல் அப்படின்றத நான் அங்கே தான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அதுலேயுமே எனக்கு எல்லா புக்கும் பிடிச்சிரும் அப்படின்லாம் இல்லை. ஸோ எனக்கு இந்த ஆத்தரோட புக்கு நமக்கு கொஞ்சம் பிடிக்குது அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஆனால் தேடி படிக்கலை. ஒரு நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கல. எனக்கு 2, 3 இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு புக்கு பிடிக்காமலும் போயிருக்கு. என்ன நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருந்திருக்கு தான். ஸோ இந்த மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் நான் படித்தேன், கல்கியோடது. அதுவும் அதே லெண்டிங் லைப்ரரியில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சது தான். பொன்னியின் செல்வன் வந்து அதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் பாட்காஸ்ட்டில். ஸோ அது அப்படி தான். ஒரு 10 அத்தியாயம் போனதுக்கப்புறம் எனக்கு அந்த குடந்தை ஜோதிடர் வீட்டில் வரும்ல 13வது அத்தியாயம்னு நினைக்கிறேன், அதுலேருந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஐயோ என்ன நடக்க போகுது, எப்படி அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுக்குற ஒரு கதை தான் அது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் படமாக எடுக்கிற அளவுக்கு அந்த கதை இருக்குது அப்படின்னா. ஸோ ரொம்ப நல்ல கதை தான். அண்டு அது வந்து கல்கி அதோட ஆத்தர். சரி ஓகே கல்கி எழுதுனதுன்னொன்னே
நான் அடுத்ததா கல்கி எழுதின சிவகாமியின் சபதம் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. சரி ஓகேன்னு அத நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன் அதெல்லாம் சொன்னோனே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அத கிஃப்ட்டா குடுத்தாங்க. ஸோ அது நான் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக் நான் படிக்கிறப்ப என்னன்னா, எனக்கு கொஞ்சம் அ என்ன என்ன சொல்ல, ஒரு மாரி தனிமை இருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த டைம்ல. ஸோ நான் அந்த புக்லாம் படிக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா, அதில வந்து அந்த சிவகாமி அண்ட் அதில வர அந்த அரசர் அவங்கலாம் எனக்கு பேர்லாம் மறந்துடுச்சு கொஞ்சம். ஸோ அதில வர எல்லாருமே என் கூட இருக்கிற கேரக்டர்ஸ் மாரியே இருப்பாங்க. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் மாரி என் கூடயே இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அந்த மாரி தான் அந்த எழுத்து எனக்கு இருந்தது. ஓ! இது நடக்குதா? அது நடக்குதா? ஐய்யய்யோ! இவங்களுக்கு இது தெரியலையே! ஐயய்யோ! அந்த புத்த பிக்ஷு இப்படி பண்றாரே! அப்படி இப்படின்னு அது கூடயே தான் நான் இருப்பேன். அது இவங்க எல்லாரும் என் கூடயே இருப்பாங்க. அந்த கதை முடிஞ்சோனே எனக்கு வந்து, ஐய்யய்யோ! கதை முடிஞ்சிருச்சே! இவங்கலாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களே! அப்படின்ற ஃபீல் எல்லாம் எனக்கு குடுத்துருக்கு அந்த புக்கு. அ ஸோ அந்த எழுத்து வந்து நம்மள அந்த அளவுக்கு நம்மள கவர்ந்து எடுக்கும். ஸோ இதுதான் நான் ரீடிங்லேருந்து கத்துக்கிட்டது. என்னையே அறியாம தான் இது நடந்தது. நான் இந்த மாரிலாம் நடக்கும், இப்படியெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகும், அப்படிலாம் நெனச்சு நம்ம எந்த புக்குமே படிக்க மாட்டோம். பட் ஒவ்வொரு புக்கும் நமக்கு ஒரு ஃபீலிங்க குடுக்கும். அ ஏதோ ஒரு விஷயத்த கத்து தரும். அது வந்து நீங்க என்ன சொல்ல, பெரிய அறிஞர்கள் எழுதின புக்கு, ஒரு ஒரு பெரிய ஸ்காலர் எழுதின புக்கு, அந்த மாரி தான் நீங்க படிக்கணும். இல்ல மோட்டிவேஷன் புக் தான் படிக்கணும். அதிலிருந்து மட்டும் தான் கத்துக்கலாம். அப்படிலாம் இல்ல. ஒரு கதை புக்கு நீங்க படிச்சாலுமே, ஒரு நாவல் படிச்சாலுமே, அது ஒரு ஒரு நல்ல ஃபீல உங்களுக்கு குடுக்கும். உங்கள அடுத்த இடத்துக்கு அந்த கைய பிடிச்சு அந்த எழுத்துக்கள் வந்து உங்கள கூட்டிட்டு போகும். ஸோ இதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து தமிழ் புக்கா? நான் மொத படிச்ச இங்கிலீஷ் புக் வந்து 2 ஸ்டேட்ஸ் சேட்டன் பகத் எழுதியிருப்பாரு. அந்த புக்கு தான் நான் மொத படிச்சேன். அவரோட 2வது புக் அதுன்னு நெனைக்கிறேன். வந்து அந்த 5 பாயிண்ட் சம்ஒன்னு 3 இடியட்ஸ் படத்த வந்து கதையா எழுதியிருப்பாரு. ஐ மீன் அந்த கதைய தான் படமா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேஸ்லாம் போட்டாரு, அந்த படம் வந்தப்போ. ஸோ அவருடைய புக் தான் 2 ஸ்டேட்ஸ். அது வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்தது. அவர் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பையனுக்கும், அ இன்னொரு ஸ்டேட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் பொண்ணு தான் தமிழ்நாடு. பொண்ணு தமிழ்நாட்டிலயும், இன்னொரு ஸ்டேட்ல இருக்க அந்த மாரி கதை தான் வரும். ஸோ இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றத வந்து கதையா எழுதியிருப்பாரு. அண்ட் இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச புக்கு. லைக் நான் இங்கிலீஷ் புக்லாம் படிப்பேன்னு நான் நினச்சதில்ல. நான் படிக்க படிக்க நமக்கு வந்து பெரிய இங்கிலீஷ் நாலேஜ்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னாலுமே, படிக்க படிக்க நம்ம அப்படியே அந்த ஃப்ளோலயே அந்த கதைக்குள்ள போயிட்டேன் நான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் காலையில எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்ச புக் இது. ஏன்னா நான் இந்த புக்கு வந்து காலேஜ் லைப்ரரியில எடுத்தேன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி கதை புக்குக்குலாம் வந்து நெறைய நாள்லாம் குடுக்க மாட்டாங்க. 2 நாள்லயோ என்னமோ ரிட்டர்ன் பண்ணிடணுமா, 2 நாளோ 3 நாளோ அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பஸ்ஸில் காலேஜ்க்கு போகிறப்ப, வரப்பலாம் ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த அ பு இது கிளாஸ் எடுக்கையில சும்மா பெஞ்சில கீழ வச்சிடலான்னு நான் அந்த புக்க படிச்சிருக்கேன். அ ஒரு ஒரு மேம் அவங்க பேரு ஷர்மிளா அந்த மேம். அவங்க கிளாஸ் எடுக்கையில நான் அது என்ன புரிய போகுது, கவனிச்சாலும் புரியுமா என்ன அப்படின்ற மாரி நான் அந்த புக்கு கையில வச்செல்லாம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த புக்கு ரிட்டர்ன் பண்ணுற நாள் அன்னைக்கு வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அந்த லைக் ரிட்டர்ன் பண்ணுற நாள்லாம் இல்ல. அது மேல இருந்த ஆர்வம்னு நெனைக்கிறேன். என்ன நடக்கும்? என்னதான் ஆச்சு? அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில காலைல 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சுலாம் இந்த புக்க நான் படிச்சிருக்கேன். எங்க அம்மா வந்து, "என்ன எதுவும் எக்ஸாமா? எதுவும் புக்கு படிக்கிற? எடுத்து ஏதோ படிச்சிட்டு இருக்க?" அப்படின்னா, "இல்லம்மா அந்த கதை சொன்னேன்ல அது படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னோனே, நான் எக்ஸாமுக்கு கூட காலைல எந்திரிச்சுலாம் நான் படிக்க மாட்டேன். நான் காலைல எனக்கு எந்திரிக்கவே மாட்டேன். நான் இன்ன வரையுமே அப்படிதான். பட் இந்த புக்கு அடுத்து என்னாச்சு? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில வந்து நான் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சேன். அந்த அளவுக்கு அந்த புக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சேட்டன் பகத்தோட புக்ஸ்லாம் நமக்கு பிடிக்குமோ நான் அப்படிதான் எப்பயுமே ஒரு புக்கு படிப்பேன். லைக் ஒரு புக்கு படிச்சு அந்த ஆத்தரோட புக்கு எனக்கு பிடிச்சிருச்சுன்னா, அவரோட இன்னொரு புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அத நம்ம படிச்சு பார்க்கணும். நமக்கு அது பிடிக்குதா? அப்படின்ற மாரி அப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போவேன். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு மூவியா கூட வந்ததுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா நான் அந்த புக்கு படிச்சு முடிச்சு ஒரு 3, 4 மந்த்ஸில் இந்த புக் வந்து மூவியா வந்தது. ஹிந்தி மூவியா வந்தது. எனக்கு அத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் நான் ஹிந்தி படம்லாம் பார்த்ததில்ல. அண்ட் தியேட்டருக்கு போய் யார் ஹிந்தி படம் பார்ப்பா? அவன் சப்டைட்டில் போடுவானோ என்னவோ! ஹிந்தியும் நமக்கு தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்தது. நான் இந்த புக்கு படிச்சுட்டு என் கிளாஸில காலேஜ் மேட் ஒரு பொண்ணுட்டயும் நான் குடுத்துருந்தேன். கிளாஸ்மேட் கிட்டயும் இந்த புக்கு படி நல்லாயிருக்குன்னு. அவளும் இதே மாரி என்னைய மாரி விழுந்து புரண்டுலாம் படிச்சு, அவளுக்கும் அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மூவி போலான்லாம் பிளான்லாம் பண்ணோம். பட் அப்ப இருந்த சூழ்நிலையில நாங்க போல. ஓகே ஹிந்தி படம்லாம் என்னத்த அப்டி சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பேசிட்டு போகல. பார்க்கலாம் இல்ல.
இப்படி தான் சேட்டன் பகத்தோடது. அண்ட் அது அவர் எழுதின அடுத்த ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு புக் வந்தது. ஐ திங்க் புக்ஸுக்கு வந்து டீசர்லாம் வெளியிட்டவர் அவர் தான் நினைக்கிறேன். நான் அது அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி டீசர் வந்துச்சு. சம்டைம்ஸ் நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க, சம்டைம்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டோட டீசர் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டீசர்லாம் வச்சு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணார் அப்படின்னோடனே எனக்கு அந்த புக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து வாங்கினேன் தான். கொஞ்சம் காசு கம்மியானோன்னே வாங்கினேன். வந்த புதுசில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் காசு குறைஞ்சிது. ஸோ அப்போ வந்து நான் அவரோட புக் வாங்கி அதுவும் படித்தேன். அதுவும் ஃபுல்லாக படித்தேன். பட் எனக்கு 2 ஸ்டேட்ஸ் அளவுக்குலாம் அது பிடிக்கல. அவ்வளோலாம் நல்லாலாம் இல்லை. அப்படி அவ்வளோவா எனக்கு அது அவ்வளோ கனெக்ட்லாம் ஆகலை. ஏதோ இருந்தது. அது எப்படின்னா 2 ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி புக்கு படிக்கிற ஃபீல் கொடுத்தது. இந்த ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஒரு புக்கை படமாக எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சனால அவரே வந்து ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி எழுதி வச்சிட்டார் போல இருக்குது. எனக்கு அப்படியே படம் மாதிரியே அந்த புக்கு இருந்தது. ஸோ எனக்கு அது அவ்வளோ ஃபேவரைட்லாம் இல்லை. பட் நான் ஃபுல்லாக படித்து முடித்தேன். இப்படி தான் நான் இங்கிலீஷ் புக்ஸ்லாம் அண்ட் ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரியும் நான் படிச்சிருக்கேன். ஸோ அவருடைய ரவீந்தர் சிங் அவரோட புக்கு. அண்ட் அதில் அதை பற்றி கூட நான் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கேன். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் இருக்கும். அண்ட் அவருடைய இன்னொரு புக்கு கேன் லவ் ஹேப்பன் ட்வைஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன். பட் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அந்த ஆத்தரை அப்படியே விட்டுட்டேன். அந்த ஒரு புக்கு தான் நான் படித்தேன். பட் சேட்டன் பகத் வந்து ஓகே ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போயுமே சில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். என்ன மர்டர் இன் ரூம் 101, அப்புறம் இன்னொரு புக்கு இப்போ ரீசெண்டாக இந்தியா போகையில் கூட இன்னொரு புக்கெலாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் இன்ன வரையும் அதில் ஒரு பக்கம் கூட நான் படித்ததே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆத்தரோட புக்குன்னா, நான் சுஜாதாவோட புக் வந்து இதுவும் என் ஹஸ்பண்ட் தான் அவங்க வச்சு படிச்சிருந்த புக்கு. ஸோ அதை மேரேஜ்க்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். பிரிவோம் சந்திப்போம் 2 பார்ட்டாக வரும். அந்த புக்குமே அந்த கதையுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த கதையை வந்து நீங்கள் படமாகவும் எடுத்திருப்பாங்க. எனக்கு படம் பேர் தெரில. பட் தமன்னா வருவாங்க. ஆனந்த தாண்டவம்னு நினைக்கிறேன். அந்த படமாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா, தமன்னா கேரக்டர் பார்த்துட்டு கடைசியாக அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்க்கல, இப்படி லூசு மாதிரி இருந்தேன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் புக்காக படிச்சிங்க அப்படின்னா, அந்த மதுமிதான்ற கேரக்டர் வந்து வேறையாக தெரிவாங்க. நீங்கள் அந்த படம் நல்லா இல்லை, அது நல்லா எடுக்கலைன்றனால அப்படி இருக்குது. ஸோ அந்த விஷுவலாக அவங்க காட்டியிருந்த மதுமிதா வந்து வேறு மாதிரி. நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் புக்கு படித்தேன். ஸோ விஷுவலாக காட்டியிருந்த மதுமிதா வந்து நமக்கு பிடிக்காது அவ்வளோவா. ஆனால் அந்த புக்கில் இருக்க மதுமிதா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கும். எனக்கு அந்த கதையோட கிளைமேக்ஸ்லாம் எனக்கு கதை என்னன்னு தெரியும், கடைசியாக என்ன ஆகும்னு தெரியும். ஆனாலும் அந்த புக்கை படிக்கல. லைக் அந்த படம் பார்த்தது விட அது படம் நல்லா இல்லை. ஸோ புக்கை படிக்கையில் ரொம்ப செம்மையாக இருந்தது. அந்த கதை தெரிஞ்சிருந்தாலும் கூட எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த புக்கு. கடைசியாக கிளைமேக்ஸில் அந்த எண்டில் வந்து மதுமிதா இறந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லல. நான் அழுகெல்லாம் செஞ்சேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஆயிடுச்சு மதுமிதாக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அந்த படித்த அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ஒரு ஆஃப்டர்நூன் படித்து முடித்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ இறந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அது வந்து புக்கில் எண்டில் சுஜாதா எழுதியிருப்பார். இந்த புக்கு வந்து ஏதோ ஒரு வாரப்பத்திரிக்கையில் வாரம் பப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் அது புக்காக வந்தே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து மேபி ஒரு 3 இயர்ஸ் பேக் தான் நான் படிச்சிருப்பேன். அவ்வளோ வருஷம் கழித்து நான் படிக்கல. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவர் வந்து இந்த கதை வந்து அமெரிக்காலேயும் நடக்கும். ஸோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அமெரிக்காவை பற்றின கதையிலேயே அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, இங்கே வந்து யார் வேணாலும் கார் ஓட்டிடலாம் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். லைக் அந்த ஹீரோயின் வந்து கார் ஓட்டுவா, மதுமிதா வந்து கார் ஓட்டுவா. அதை பார்த்துட்டு அவள் லவ் பண்ணியிருந்த பையன் வந்து அவள் மேரேஜ் ஆகி அமெரிக்காவுக்கு வந்திருப்பாள், கார்லாம் ஓட்டுவாள். ஸோ அதை அந்த லவ் பண்ண பையனும் அமெரிக்கா வரையில் அவளை பார்க்கல. பரவாயில்ல மது, நீ கார்லாம் ஓட்டுற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே அவள் சொல்லுவாள், இங்கே வந்து யார் வேணாலும் கார் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் அவள் சொல்லுவாள். ஸோ இப்போயுமே நான் இங்கே கார் ஓட்ட இன்னும் கற்றுக்கல. எனக்கு அதுதான் மைண்டுக்கு வரும். சுஜாதா எந்த காலத்துலேயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ சொல்லிட்டாரு அமெரிக்காவில் கார் ஓட்டுறது ஈஸின்னு. நம்ம தான்
தான் இன்னும் பயந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாரி எனக்கு தோணும். அண்ட் சுஜாதாவோட புக்கில எல்லாமே எப்படி இருக்கும்னா, இந்த மாரி தான். லைக் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி அந்த காலகட்டத்தில அமெரிக்கா எப்படி இருக்கும்? அங்க கார் ஓட்டுறது எப்படி இருக்கும்? இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ அத பத்தி நம்மளுக்கு ஒரு நாலேட்ஜ் குடுக்குற மாதிரி கதையோட்டத்தோட சேர்ந்து அந்த மாரி சில சில விஷயங்கள் வந்து எழுதியிருப்பாரு. அதில வந்து அந்த பேசிக் தான் நெனைக்கிறேன். ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் அந்த காலத்துல இருந்த ஒரு கோடிங் லாங்குவேஜ் அத பத்திலாம் எழுதியிருப்பாரு. அதில எப்படி எழுதுவாங்க என்ன? அந்த மாரி சும்மா கதையோட்டத்தோடயே ஒரு புதுசான ஒரு இன்ஃபர்மேஷன குடுப்பாரு. சுஜாதாவோட எல்லா புக்ஸ்லயுமே இந்த மாரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த காலகட்டத்துக்கு அவரு குடுத்துருப்பாரு. ஸோ அப்படிதான் இருக்கும். அண்ட் அதில நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த புக்கோட எண்டுல சுஜாதா வந்து எழுதியிருந்தாரு. ஸோ இந்த கதை வந்து பப்ளிஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் 2 பார்ட்டா வந்தது. லைக் அது வந்து வார பத்திரிக்கையிலயும் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் செகண்டா வந்தது. அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அது முடிஞ்சு அந்த மதுமிதா அப்படின்ற கேரக்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து இவருக்கு கால் பண்ணி அழுதுருக்காங்க. ஏன் அந்த மதுமிதாவை கொன்னுட்டீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக மதுமிதா இந்த கதையில சாகணும்? இது நியாயமே இல்ல. அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி அழுதுருக்கு. ஸோ அவர் அதில எழுதியிருப்பாரு. ஒரு உயிரில்லாத வெறும் பேப்பர்ல எழுதின ஒரு மதுமிதான்ற அந்த கேரக்டருக்காக உயிருள்ள பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போன்ற மாரி எழுதியிருப்பாரு. ஸோ இதுதான் உங்களுக்கு புக்கு குடுக்குற ஒரு ஃபீலு. லைக் நம்ம அது யாரு? என்ன? அந்த கேரக்டர் அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம வந்து வருத்தப்படுவோம். அது ஒரு உயிரே கிடையாது இல்லையா? ஆனா நம்ம அதுக்கு ஒரு உயிர் குடுத்து பார்த்து, அ அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு அந்த கதை வந்து நம்மள இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்த கதை ஒண்ணு இந்த புக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள் ஈரம்னு ஒரு புக்கு. இது வந்து எழுதினது வந்து ராசு நல்ல பெருமாள் அவர் எழுதியிருப்பாரு. அண்ட் வந்து அவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ். எனக்கு மாமா வேணும். ஸோ எங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே சொல்லுவாங்க. ராசு நல்ல பெருமாளோட புக்கு கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஆனா எங்க வீட்ல அந்த புக்கெல்லாம் இல்ல. நான் அந்த புக்கு படிச்சதும் கிடையாது. அ எங்க எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இந்த மாரி புக்கு எழுதுறதில வந்து ரிலேட்டிவ்ஸ் பத்தி ஏதாவது எழுதிருவாரு. லைக் மென்ஷன் பண்ணாம அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி புக்கில வந்து இன்டைரக்ட்டா ஏதாவது எழுதிருவாராம். ஸோ ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்கலாம் வந்து, என்னை பத்தி இப்படி எழுதிட்டீங்க? நான் தானே இது என்னைய தானே நீங்க இப்படி எழுதியிருக்கீங்க?" அப்படின்லாம் வந்து சண்டை போடுவாங்களாம். நான் நீங்கன்னு சொல்லி அதில எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா, அது நீங்க தான் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருவாராம். இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு சென்னையில ஒரு புக் ஃபேர் போயிருக்கப்போ, இந்த புக்க நான் பார்த்தேன். ஓகே நம்ம அம்மாலாம் சின்ன வயசுலயே சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அந்த ராசு நல்ல பெருமாளோட ஒய்ஃப் வந்து எனக்கு அத்தை வேணும். அவங்க தான் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்கலாம். ஸோ ஓகே நம்மளோட இவ்வளோ கனெக்டடா இருக்காங்களே, இவங்க எழுதின புக்க நம்ம ஏன் படிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி படிச்சேன். நான் அந்த புக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அப்படிதான். நான் வந்து நைட்டு கொஞ்சம் படிச்சுட்டு தூங்கிட்டேன். அப்புறம் வந்து என்ன நடக்கும்னு தெரிலன்னு சொல்லிட்டு திரும்ப காலைல எந்திரிச்சு உட்காந்து படிச்சேன். அந்த மாரிலாம் அந்த புக்கு படிச்சேன். ஸோ இது வந்து ஹேராம் படத்தில கூட அந்த அந்த புக்கோட ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த புக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னுமே எனக்கு எப்புட்னா, இதுதான் என்னோட ஜானர். இதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த புக் எனக்கு பிடிச்சிரும். அந்த மாரிலாம் இல்ல. சில புக் படிப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்குள்ளேயே நான் போயிருவேன். சில புக் படிப்பேன். என்னால கொஞ்சம் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னால அத படிக்க முடியாது. எனக்கு அது செட் ஆகல. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அந்த மாரி எனக்கு தோணும். முன்னாடினாலும் நம்ம புக்கா வாங்கி மட்டும் தான் படிக்க முடியும். பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல அந்த மாரிலாம் கூட வருது இல்லையா? ஸோ ஈஸியா நம்ம சூஸ் பண்ணி படிக்க முடியும் தான். ஸோ நமக்கு என்ன ஜானர் பிடிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் புக்ஸ் இருக்கு, என்ன படிக்கலாம் அப்படின்றத ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிச்ச எதையோ ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சா தான் நமக்கு எது பிடிச்சது, பிடிக்காதுன்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அண்டு புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம இன்னொரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, புக்கு ரீட் பண்ணுறது போரிங்காக தான் இருக்கும். கண்டிப்பா ஆரம்பத்தில் போரிங்காக தான் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான். ஆனால் ஏன் போரிங்காக இருக்கும் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போது ஃபோனு, வெப் சீரிஸு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி நம்ம போயிட்டோம். ஸோ ஒரு 30 செகண்டுக்குள்ளே நம்மளுக்கு கன்டென்ட் கொடுக்குறாங்க. ஷார்ட்ஸு, ரீல்ஸ்லலாம் அந்த ஒரு 30 செகண்ட், 60 செகண்டுக்குள்ளேயே ஏதோ ஒன்று
சொல்கிறாங்க, நம்மள சிரிக்க வைக்கிறாங்க, அழ வைக்கிறாங்க, ஏதோ ஒரு எமோஷன் குடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணு அவ்ளோ குறுகிய இதுக்குள்ளேயே நம்ம மைண்டு வந்து நின்றுச்சு. ஸோ அந்த மாரியே நம்ம மைண்டு பழக்கப்பட்டுருச்சு. அதனால நீங்க மொத புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது போரிங்கா தான் இருக்கும். அப்படியே ஒண்ணும் ஃபர்ஸ்ட்டு நீங்க நீங்க அதாவது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. எடுத்தோனயே நீங்க 4 வரி படிச்சோனயே எல்லாம் தெரிஞ்சிரணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, புக்கு படிக்கவே முடியாது எந்த காலத்துலயுமே. ஸோ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பக்கமாவது போனா தான் நமக்கு அதுக்குள்ள போக முடியுமா? முடியலையா? அதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த 10 பக்கம் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டார்ட்டிங் ரீடரா இருக்கோம் அப்படின்னா, நம்ம அத வச்சு எடுத்து படிச்சு அப்படின்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் வேணும். நம்ம தான் 30 செகண்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்த்து பழகிட்டனால, நமக்கு அது போரிங்கா தான் தெரியும். ஆனா, நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த காலகட்டத்தில நான் சொல்றேன். அத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம புக்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து டைம் இல்லன்னு நெனைப்போம். எப்பயுமே எனக்கு புக்கு படிக்கலாம் நானே அப்படிதான் நெனைப்பேன். எனக்கு புக் படிக்கிறது பிடிக்கும். இன்ஃபேக்ட் இருந்தாலுமே, "இல்ல எனக்கு டைமே இல்ல இப்பல்லாம். அதனால நான் படிக்கிறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்ச புக்லாம் அப்படியே இருக்கு. ஸோ எதையுமே படிக்காம அப்படியே வச்சிருக்கேன். ஆனா உண்மையில நான் என் டைம்லாம் கொண்டு போய் ஒன்னும் அவ்ளோ இப்ப இது பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி எல்லாம்லாம் பண்ணிரல. பெருசா எதுவும் அச்சீவ்லாம் பண்ணிரல. நான் வந்து தண்டமா ஃபோன்ல தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்துருப்பேன், ஷார்ட்ஸ் பார்த்துருப்பேன். அது எனக்கு என்ன தந்திருக்கும்? ஒண்ணுமே ஆக்சுவலி நான் இதெல்லாம் நெறைய பார்ப்பேன். இந்த யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டா அதெல்லாம் நெறைய பார்த்துருக்கேன். பட் அத பத்தி என்னைய பேச சொன்னா, இந்த ஷார்ட்ஸ் பார்த்தேங்க. எனக்கு என் வாழ்க்கையில இந்த மாரி என்னைய கொண்டு போச்சு. அந்த மாரிலாம் என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஈவன் யூடியூப் வீடியோஸ் கூட என்னால அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஒரு புக்கு வந்து எனக்கு என்ன குடுத்துச்சு? அது என்னைய எப்படி கைய பிடிச்சு கூட்டு போச்சு ஒரு இடத்துக்கும், அடுத்த லெவலுக்கு என்னைய எங்க கொண்டு போச்சு? இந்த மாரி என்னால ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரத்துக்கு என்னால பாட்காஸ்ட் பேசுற அளவுக்கு கூட இருக்கு. ஸோ இது பேசுறப்ப தான் எனக்கே தோணுது. ஸோ புக் ரீடிங் வந்து எப்பயுமே ஒர்த்தான ஒரு விஷயம். நீங்க படிச்சீங்கன்னா உங்க லைஃபே லைக் என்ன சொல்றது? சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கையில நம்ம அத ஒட்டி நெறைய விஷயங்கள் நமக்கு நல்லதாவே நடக்கும். அந்த மாதிரி தான். புக்லாம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கும். லைக் வீடியோ பார்க்கையிலயோ, ஒரு டிஜிட்டலா ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறத விட, மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுற மாரி நமக்கு புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா புக்ஸ் படிக்கலாம் அப்படின்ற முடிவுல தான் நான் இருக்கேன். அண்ட் நான் கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதுவரை நான் மோட்டிவேஷன் புக்ஸு அந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் அதெல்லாம் எதுவும் நான் படிச்சதே கிடையாது. ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த சீக்ரெட்ன்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா? அது வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ அது வாங்கி வச்சிருக்கேன். ஓகே படிக்கலாம். அதுவும் இப்படி இதுவரை நம்ம நாவல், கதைகள் அதெல்லாம் வந்து நம்ம கட்டுரை அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அடுத்து இதுவும் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமேன்னு அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதையும் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணையில ஓகே இப்போ அவைலபிளா பிடிஎஃபா இருக்கு. எல்லாமே இருக்கு தான். பட் இருந்தாலும் நீங்க ஒரு பேப்பர் பேக் ஃபிசிக்கல் புக்கா நீங்க வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்றதே நல்லதுன்னு நான் நெனைப்பேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து ஜென்னட் மெக்கர்டின்னு ஒருத்தவங்க எழுதின புக்கு. லைக் நான் ஒரு சீரிஸ் பார்ப்பேன். ஐகார்லின்னு ஒண்ணு பார்த்துருந்தேன். அது வந்து சின்ன பசங்களா தான் இருப்பாங்க அந்த சீரிஸ்ல. ஸோ இது வந்து ஒரு 90ஸ்ல வந்த சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். இங்க யுஎஸ். நான் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து அந்த சீரிஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதில வந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு புக் எழுதியிருந்தாங்க. ஸோ ஓகே இந்த பொண்ணு எழுதியிருக்குன்னா, என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அத பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி ஐபேட் வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு என்னமோ அப்படி படிக்கவே முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. லைக் ஃபோன்லயோ இல்ல ஐபேட்லயோ நம்ம பார்க்குறோன்னா, அத ஸ்டாப் பண்ணிட்டு யூடியூபுக்கு போணும், வீடியோ பார்க்கணும் அப்படிதான் மைண்டே போகுதே தவிர, கொஞ்சம் படிக்கணும்னு தோண மாட்டேங்குது. ஓகே பட் அந்த மாதிரி டிஜிட்டல் மீடியம்ல புக்கு வரது நல்லது தான். ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நெறையா இருக்கனால, நம்மளால கொஞ்சம் அது படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நீங்க படிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க, அப்படி தான் நம்மளால படிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம ஆசைப்படுறோம்னா, ஸ்டார்ட் பண்ணையில ஒரு ஃபிசிக்கல் புக்கா வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு புக்கு வாங்குனா நான் ஒரே நாள்ல எல்லாம் படிச்சுருவேன். இந்த புக்க நான் வந்து இந்த வாரத்துக்குள்ள படிச்சு முடிச்சுருவேன். அந்த மாரிலாம் நம்ம நெனச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். படிக்கவே நமக்கு முடியாது. ஸோ நீங்க ஒரு சின்னதா ஒரு கோல் ஒரு நாளைக்கு 5 பேஜ் இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் அந்த மாரி படிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு, அப்படி கூட நம்ம ஓகே நான் இவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறேன், இவ்வளோ நேரம் டிவி பார்க்குறேன். ஒரு 5 பக்கம் நான் படிச்சா என்ன அப்படின்ற மாரி தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல அந்த மாரி நீங்க ஒரு ஹேபிட் மாரி லைக் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹேபிட் மாரி ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ அந்த மாரி கூட நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் திரும்ப புக்கு ரீட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வருஷத்துல. அண்ட் நீங்களும் புக் ரீட் பண்ணுங்க. நிஜமாலே அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே நீங்க ரெசல்யூஷன்லாம் எடுத்து கண்டிப்பா படிக்கணும் அப்படிலாம் இல்ல. பட் இது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நம்மள
என்ன சொல்ல நம்மள அந்த ரைட்டரே கைய பிடிச்சு கூட்டு போற மாரி தான் ஒவ்வொரு கதையும் இருக்கும். ஒவ்வொரு கட்டுரையும் இருக்கும். அத நம்ம என்ன சொல்ல இது ஒரு அழகான விஷயம். நம்ம எழுத்துக்கள வந்து நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றது நம்ம பிரெயின் எவ்வளோ ஆக்டிவா எவ்வளோ என்ன சொல்ல எவ்வளோ ஆசையா எவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா பண்ணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷுவலா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறது வேற. ஒரு எழுத்த வந்து நம்ம ஒரு அ எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனையா உருவகப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்கு எப்படி இருக்கோ, நம்ம மூளையும் அதுக்கு எவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு புக் படிக்கிறது எப்பயுமே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ நீங்க புக் படிச்சுட்டு இருந்து அத இப்போ விட்டுருந்தீங்கன்னா, நீங்களும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட சேர்ந்து. அண்ட் அதே மாரி உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லைன்னா, நான் சொன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் வச்சு நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அண்ட் அகெயின் ஹேப்பி நியூ இயர். நன்றி. வணக்கம்.